ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பச்சை கிளியை வச்சு ஒரு ஆட்டம் விளையாட போகிறோம். அதான் ஸ்கேரி டீச்சர். இப்போ கேம்குள்ளே போகலாமா? அண்ட் நம்ம வந்து எடுக்க போகிற சாப்டர் வந்து ஸ்பெஷல் சாப்டர். இதில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டருக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, இந்த இதில் வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், அந்த பச்சை கிளி கூட ஒரு கால் சுற்றுது. அது வந்து அவங்களுக்கு வந்து கையாக காமிச்சிருப்பாங்க, இதில் மட்டும் காலை காமிக்கிறாங்க. ஸோ வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். ஐயோ, அவள் என்னை பார்த்துட்டாலே என்ன மாதிரி அடிக்கிற பாருங்க. இவளுக்கு ஒரு லெசன் காமிச்சே தீரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து இப்போ வந்து நம்ம கேமுக்குள்ளே போகலாம், தேவையில்லை. அண்ட் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் தான் தேடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலிங் பெல் அடிக்கலாம், அப்போ தான் அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, காலிங் பெல் அடிச்சிடலாம். நான் வந்து இந்த டேக் எடுக்கும் போதே அவள் வந்து வரல. ஸோ நம்ம வந்து இப்போ மேலே போகலாம். ஆக்சுவலாக இந்த இடத்தோட எஃபெக்ட்ஸை பாருங்களேன் எப்படி இருக்குதுன்ட்டு. மேலெல்லாம் வவ்வால்லாம் வைக்கிற மாதிரி கிராஃபிக் செட்டிங் பண்ணியிருக்கா. ஐயோ பச்சைக்கிளி செல்லம், மறுபடியும் வந்துட்டியா? வா, உனக்கு சூப்பு வைக்கலாம் தான் உன் காலையே தேடி வந்துட்டுருக்குறவா. உன் சூப்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? என்னது, நம்மள சூப்பு வைக்க போகிறாளா? ஐயோ மக்களே, இன்றைக்கி இந்த கிளவி நம்மளை விடவே மாட்டான். ஸோ நம்ம வந்து இப்போது அவள் கீழே போகிறா, நம்ம இப்போது மேலே போகலாம். அடியே அங்கேயே நெல்லுடி, நானும் வரேன். அதெல்லாம் நிற்க முடியாது பாட்டி, போ. ஓகே, அவள் வந்து இப்போ கீழே போயிட்டா. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டி அவள் நம்மளை பிடிச்சிடுவான். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஏன்னா அவள் கார்டன் போகிறா. சரி, நம்ம இதுதான் நம்மளுக்கு சான்ஸ். ஸோ ட்ரோஜன் ஏதோ ஒரு ரூமில் வந்து இருக்குது. என்னால் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியலை. ஸோ ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து அந்த ரூமில் இருக்குது. இப்போ வந்து நம்ம பாத்ரூம் சைடில் ஓடி இப்போ வந்து நம்ம அந்த கிளவியோட ரூமுக்கு போக போகிறோம். இதுதான் அவளோட ரூம். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து நார்மலில் இருக்கும்போது பேரெல்லாம் எழுதியிருப்பாங்க, இதில் எழுத மாட்டாங்க. இந்த பொம்மையிலேருந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அந்த மோட்டரை எடுக்கணும். அண்ட் இப்போ மறுபடியும் நம்ம அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து கீழே இருக்கிற அந்த லிவிங் ரூமில் இருக்கிற லிவிங் ரூமில் தான் அந்த இது கால் இருக்குது. அந்த காலில் வந்து ஆக்சுவலாக அது வந்து ஆர்டிஃபிஷியல் லெக். அது வந்து விற்றுட்ருந்தாங்க. அப்போ தான் இந்த கிளவி போய் வாங்கியிருக்கா. நம்மளுக்கு வெயிட் வைக்கணுன்னே வாங்கியிருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம எங்கே இருந்தாலும் நைஸாக வந்து பார்த்துட்டோம். ஐயோ அடியே செல்லம், எங்கடி இருக்கிற? நான் இங்கே தான் இருக்கிறேன் பாட்டி, நல்லா பாரு. ஐயோ பச்சைக்கிளி நம்மளை துரத்த வந்துடுச்சு. ஆமாடி, நான் வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ஓட முடியாது உன்னால். இது ஏன் வீடு? ஆமாம், இது என்னன்னா நீ வாங்கின மாதிரி சொல்கிற, வாடகைக்கு தானே இருக்கிற, அமைதியாக இரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த லெக்கில் போய் ஃபிக்ஸ் பண்ணோம். அது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவள் மேலே போயிட்டா. இப்போ நம்ம போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாம். ஓகே, இப்போ போகலான்னு நினைக்கிறேன். அவள் தேடுறதுன்னு நிறுத்திட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பேஸ்மெண்ட் போய் ஷெல்லை எடுக்க போகிறோம். ஷெல்லில் பேட்ரி இருக்குது. அந்த பேட்ரி எடுத்தால் தான் நம்மளால் அந்த லெக்கில் ஃபிக்ஸ் பண்ணி அதை ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ ஷெல் இங்கே தான் இருக்குது. அடியே எங்கடி இருக்கிற? ஐயோ பச்சைக்கிளி வேறு சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம சைலண்ட்டாக இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இப்போது நல்லது. ஸோ இப்போ வந்து நம்ம சுற்றிக்கிட்டு போகிற மாதிரி போகலாம், ஏன்னா அவன் வந்து கிச்சன் மேலே இருக்கிறான். ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் சுற்றி போகிற மாதிரி போகலாம். ஓகே, இங்கே பேஸ்மெண்ட் ஓப்பனில் தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அங்கே லெக் இருக்குதுல, அங்கே பார்க்கணும், அங்கே போகணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தேடிக்கலாம். ஓகே, அதில் எதுவும் இல்லை. சரி, இப்போ நம்ம வந்து லிவிங் ரூமுக்கு தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போன அப்புறமா சீக்கிரமாக எல்லா வேலையும் பண்ணுறதா இருக்கும். பச்சைக்கிளி, ஐயோ பச்சைக்கிளி வேறாலே. எதுக்கும் நம்ம காலிங் பெல் அடிச்சுக்கலாம். அடியே எங்கடி இருக்கிற? யார் அது வராங்க? சரி போய் பார்ப்போம். அப்பாடா, கிளவி ஏதோ பார்சல் வருதுன்னு நினச்சிக்கிட்டா. இப்போ தான் நம்ம ஓடி போய் அங்கே படிக்கட்டுலேருந்து இறங்கி போகணும். இது வந்து கொஞ்சம் நேரம் லாங் பிளேஸாக இருக்குது. ஸோ பார்த்து போகணும். அப்பாடா, பச்சைக்கிளி போயிடுச்சு. யார்டா அது? ஓ, பச்சைக்கிளி காது கூட கேட்காதா? சூப்பர் தான் அப்போது. ஸோ இப்போ வந்து நம்ம லெக் இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், லெக்கில் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணி அப்புறமா மோட்ரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அண்ட் பேட்ரியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு மாட்டணும். ஓகே, மாட்டியாச்சு. சரி, நம்ம போய் நம்மளோட லெக்கை பார்ப்போம். ஐயோ பச்சைக்கிளி வராலே, ஓடும். அவனை மட்டும் நம்மளை பார்த்தா அவ்வளோதான், கதை ஓவர் தான். சரி, அப்பாடா, என்ன பச்சைக்கிளி இப்படி ட்ரெஸ் மாதிரி இருக்கா?
பாருங்கள் செல்லக்குட்டீஸ், இவளுக்கு ஆப்பு வைக்கிறதுக்குன்னே அந்த கால் வந்திருக்கு பாருங்கள். அந்த காலே சிரிக்குது. அப்படிப்பட்டவளா இவன். ஓகே, பை பை செல்லக்குட்டீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.